உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலையும் எங்களோடு கூட பேசுகிற அற்புதமான இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு பேசுவீராக. இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தந்து நாங்கள் எவ்வளி வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு போதித்து ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி ஆண்டவரே எங்களை எச்சரித்து உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற எங்களுக்கு கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். சங்கீதம் 73வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 25வது வசனத்தை நம்மில் யாராவது ஒருவர் படிக்கலாம். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மையன்றி வேறே விருப்பம் எனக்கு இல்லை. இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாப் பைபிளில் 73 முதல் 83 வரையில் உள்ள சங்கீதத்தை தொடர்ச்சியாக இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஆசாப் சங்கீதம் 73 முதல் 83 வரையில் உள்ள சங்கீதம். அது மாத்திரமல்ல 50வது சங்கீதமும் இந்த ஆசாப்பின் சங்கீதம் என்று நாம் படிக்கிறோம். இந்த ஆசாப் யார் அப்படின்னா, தாவீதின் அரண்மனையிலே விசேஷமான பாடகனாக நியமிக்கப்பட்ட ஒரு நபர். தாவீதினுடைய அரண்மனையிலே நிறைய பாடகர்களை தாவீது ஏற்படுத்தி வைத்திருந்தான். அவர்கள் இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதற்கு ஒரு பெரிய குழுவினரை வைத்திருந்தான். அந்த குழுவுக்கு தலைவனாக இருந்தவன் தான் இந்த ஆசாப். இந்த ஆசாப்பை குறித்து 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அந்த ஒரு வசனத்தை படிங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஒன்று நாளாகமம் 16:5. அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா 2வதுமாக இருந்தான். இதெல்லாம் ஒரு டீம் அங்கே இருந்துச்சு. 12 சங்கீதத்தை இவன் எழுதியிருக்கிறான். 12 சங்கீதங்கள் இவனால் எழுதப்பட்டது. இவனுடைய குடும்பத்தை குறித்து சில குறிப்புகள்லாம் பைபிளில் போட்டிருக்கு. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இவன் பெரகியாவின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்தில் நிற்பான். ஆசாப் யாருடைய குமாரன்? பெரகியாவின் குமாரன். இவன் சிமேயாவின் குமாரன் என்று இவனுடைய சரித்திரத்தை குறித்து கீழே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். தாவீதின் அரண்மனையிலே ஒரு விசேஷ பாடகனாக இருந்தான். இந்த ஆசாப் தான் ஆண்டவரை நோக்கி இப்படி சொல்லுகிறான், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மையன்றி எனக்கு வேறே விருப்பம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய மார்க்கம் ஒரு நம்பிக்கையின் மார்க்கம். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவருக்காக வாழ்கிறோம். இந்த உலகத்தின் முடிவிலே அந்த ஆண்டவரோடு நாம் போய் நம்முடைய நித்திய காலத்தை அவரோடு கூட கழிப்போம். உலக மனிதனுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. எனவேதான் இந்த உலகத்தின் வாழ்வோடு இந்த உலகம் முடிந்ததாக அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த உலக வாழ்வோடு எல்லாமே முடிந்ததாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த உலக வாழ்வு என்பது கொஞ்சமும், இந்த உலக வாழ்வு முடிந்ததற்கு பிற்பாடு ஒரு மனிதனுக்கு நித்திய வாழ்வு, அவரோடு கூட வாழும் ஸ்லாக்கியமும் பாக்கியமும் அவருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வேதம் வாக்கு பண்ணி இருக்கிறதை கவனிக்கிறோம். உலக மனுஷன் இப்படி சொல்றான் பாருங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாருன்னு அவருக்கு என்ன செய்யல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது தெரியும், கடைசியிலே நாம் யாரோடு கூட இருப்போம் என்று தெரியும். இந்த வேதம் இந்த உலகத்தை 2 பிரிவாக பிரிக்கிறது. ஒன்று உலகத்தார், இன்னொன்று உலகத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள்
யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 17, 16 வாசிக்கிறோம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்தார் அல்ல. ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்து அவருடைய சீசர்கள் ஜெபம் பண்ணிய போது பிசாசுகள்லாம் ஓடியது. அந்த சந்தோஷத்தை வந்து ஆண்டவரிடத்தில் வந்து சீசர்கள் சொல்லுவாங்க, இயேசுவே உம்முடைய நாமத்தை சொன்னோம், பிசாசுகள்லாம் எங்களுக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து இப்படி சொல்லுவார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி சொல்லுவார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யவானாக ஒருவன் வாழ்ந்து நீடித்த காலம் ஒருவன் வாழ்ந்தாலும் அவன் பேர் பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் இருந்தால் அவன் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் ஒன்றுமில்லாத நிர்மூடன்மா இருக்கிறான் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இந்த புஸ்தகத்திலே விசேஷமான 3 புஸ்தகத்தை குறித்து இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு. ஒன்று, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இதை குறித்து நாம் பார்க்குறோம். இது நியாயப்பிரமாண புஸ்தகம். யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நாம் படிக்கிறோம் அல்லவா, நம்ம கையில் இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் நியாயப்பிரமாண புஸ்தகம். இன்னொரு புஸ்தகம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அது தேவனிடத்தில் இருக்கிற புஸ்தகம். அது மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன? ஞாபக புஸ்தகம். அந்த புஸ்தகத்துக்கு ஞாபக புஸ்தகம்னு பேரு. இன்னொரு புஸ்தகத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அது 3வது புஸ்தகம். அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். இந்த 3 புஸ்தகத்தின் பேரை சொல்லுங்க. ஒன்று நியாயப்பிரமாண புஸ்தகம், 2வது ஞாபக புஸ்தகம், 3வது ஜீவ புஸ்தகம். இந்த 3 புஸ்தகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நீங்களும் நானும் இந்த நியாயப்பிரமாணத்தை படித்து இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து இது சொன்ன ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இதனுடைய கட்டளைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து வாழ்வான் என்றால் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். இந்த நம்பிக்கையோடு தான் ஆசாப் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இங்கே வெளிப்படுத்துகிறான். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலேயும் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 21:27 பரலோகத்திலே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 20:15 போட்டிருக்கு. 20 வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 போட்டிருக்கு. தீட்டுள்ளதும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே. அப்போ இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்ததான அறிவு நமக்கு இருக்கணும். ஒன்று பரலோகத்தை குறித்த நம்பிக்கை, அந்த பரலோகத்திலே உள்ள தேவனுடைய நம்பிக்கை, அந்த தேவனிடத்தில் இருக்கிற ஞாபக புஸ்தகத்தினுடைய நம்பிக்கை, அந்த புஸ்தகத்தை உடையவராக இருக்கிறவர் ஜீவ புஸ்தகத்தை உடையவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை,
நித்தியத்தின் பிற்பாடு, இந்த உலகத்தின் பிற்பாடு மோட்சமும் நரகமும் இருக்கிறதை விசுவாசிக்கிற நாம் அந்த நித்திய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலேயே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்து எப்படியாவது அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கணும். அந்த பேர் ஒருபோதும் கிறுக்கி போடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. ஒருவன் ரட்சிப்படைந்து இயேசுவை விசுவாசித்து தேவன் அண்டை தன்னுடைய முழு இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பின்பற்ற என்றைக்கு ஒருவன் வருகிறானோ அப்பொழுது அவனுடைய பெயரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் நாம் எல்லாருக்கும் தெரியும், நாம் எல்லாருடைய பேரும் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருடைய பேரில் அக்கௌண்ட் ஒன்று அங்கே இருக்குது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் அங்கே பதியப்படுகிறது. நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் அங்கே பதியப்படுது. நம்முடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அங்கே பதியப்படுது. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கல, மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில். மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் என்ன செய்யணுமா? ஆகவே இந்த கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. அவங்க எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. அங்கே ஜீவ புஸ்தகம் ஒன்று, ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குது. நம்முடைய பேரில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு. நம்முடைய எல்லா காரியங்களும் அனுதினமும் அங்கே பதியப்படுகிறது. நாம் எல்லாருக்கும் தெரியும், நம்ம பேசுகிறது, இன்னொரு ஆளோட பேசுகிறது, இன்னொரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்களாம், பதிகிறாங்களாம். எப்போ தேவையோ அந்த பட்டனை தட்டினா அவங்க என்ன செய்வாங்க, எடுத்து பார்த்துருவாங்க. இப்போ நம்மளோட ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறாரு, தகாத விதமாக பேசுகிறாரு, நம்மளோட சண்டையை போடுறாரு. அப்படி போடுறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் அழிச்சாலும், நம்ம பேசுகிறத அவர் அழிச்சிட்டாலும் இன்னொரு இடத்துல அதை ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்காங்க. தேவையான நேரத்தில் அதை என்ன செய்கிறாங்க, இந்த அறிவு குறைவுள்ள மனுஷனே இதை செஞ்சான்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர், எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானியாக இருக்கிறவர் நம்மை குறித்து ஞாபகத்தில் வச்சிருப்பாரா, வச்சிருக்க மாட்டாரா? நிச்சயமாக எல்லாவற்றையும் அவர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் ஞாபக புஸ்தகம். நம்மை குறித்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கு. நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் அங்கே பதியப்படுகிறது. ஆண்டவருக்காக நாம் என்னென்ன காரியம் செய்கிறோமோ எல்லா காரியமும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இதெல்லாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு நம்முடைய ஜீவிய காலத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. ஒரு மனுஷன் பைபிளில் இப்படி சொல்லுகிறதை வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவனுக்கு இந்த நம்பிக்கையும் அவனுக்கு இந்த வெளிப்பாடும் இருந்தது. இந்த வெளிப்பாடுடைய மனிதன், இந்த நம்பிக்கையுடைய மனிதன் இப்படி சொல்லுவதை இந்த பகுதியிலே நம்ம படிக்கிறோம். 16-19 நம்ம படிக்கிறோம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வார்த்தை? எனக்கு சாட்சி பகருகிறவர் பரலோகத்திலே இருக்கிறார், என் சாட்சி பரலோகத்திலே இருக்கிறது. இந்த தேவனுடைய மனுஷனாகிய யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் இவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையை குறித்து பகிர்ந்து கொள்கிறார். இந்த இடத்துல எனக்கு சாட்சி சொல்லுகிறவர் எங்கே இருக்காரு? பரலோகத்தில் இருக்கிறார். என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை குறித்து பரலோகம் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கு. என்னை குறித்து பரலோகத்தில் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பரலோக கணக்கு எல்லாம் அங்கே பதியப்படுவது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த யோபுவை குறித்து தான் சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த யோபு இருக்கார் பாருங்க, நீடிய பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். பல பாடுகள் மத்தியிலேயும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன் அவன். யாக்கோபு இதை குறித்து எழுதுகிறார்.
5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி எழுதுவார்ல யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது, யோபுவின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாழ்ந்த யாக்கோபு இதை குறித்து எழுதுகிறார். ஏற்கனவே நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன், யோபுவின் காலம் என்பது ஆபிரகாமின் காலத்துக்கு முந்தின காலம். உண்மையிலேயே இந்த யோபு புஸ்தகம் இருக்க வேண்டுமானால் அது எங்கே இருக்கணும்னா ஆதியாகமத்துக்கு பக்கத்தில் அது இருக்கணும். ஆனால் அது பாட்டாகமாக இருக்கிறதுனால சங்கீதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை வச்சிருக்காங்க. யோபுவின் வாழ்க்கை என்பது ஆபிரகாமின் காலத்துக்கு முந்திய காலத்தில் உள்ளது. ஊத்து தேசத்தை சேர்ந்தவன். இது தமஸ்குவுக்கு அருகிலே யோர்தான் ஆத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தேசம். இது ஊத்ஸ் அப்படின்னாலே வனம் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே வாழ்ந்தவன் இவன். துன்புற்ற வாழ்க்கை முழுவதாக இருந்தாலும் தேவனுக்கு உண்மையாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக இந்த யோபு இருந்தான். யோபுவை குறித்து நாம் இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் அவன்தான் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் பரலோகத்திலே இருக்கிறார். இந்த வேதத்தில் நாம் படித்து பார்த்தோம்னா யோபுவை போல துன்பங்களையும் பாடுகளை அனுபவித்தவர்கள் ஒரு சிலர் தான். அப்படிப்பட்ட துன்பமான நேரத்திலேயும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த யோபு. யோபு என்ற வார்த்தையே என்ன அர்த்தம்னா துன்புறுவோன் அப்படின்னு அர்த்தம். துன்புறுவோன் அப்படின்ற ஒரு அர்த்தம். இது ஒரு எபிரேய வார்த்தை. இது இந்த பெயரை உடைய இந்த மனிதன் எந்த கேள்வியும் கேட்காம தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதும் தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்தான் என்பதை குறித்து நாம் பைபிளில் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த யோபுவை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு சாட்சி சொல்லுது. அந்த சாட்சி இப்படி சொல்லுது. அது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. யோபுவை குறித்து இந்த வேதம் சொல்லுகிற சாட்சி என்ன? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் அவன் இருந்தான். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வேதம் எல்லாரையும் குறித்து நல்ல சாட்சி சொல்லுதா? இந்த வேதம் எல்லாரையும் குறித்து நல்ல சாட்சி சொல்லுதா? இந்த வேதத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நல்லவனாய் வாழ்ந்தால் நல்ல சாட்சி சொல்லுது. ஒரு தேவனுடைய மனுஷனே திடீர்னு வீழ்ந்து போய் பாவம் செஞ்சான்னா அதையும் என்ன செய்யுது சொல்லுது. ஒரு நல்ல மனுஷன் கெட்ட காரியத்தை செஞ்சாலும் அதையும் இது என்ன செய்யுது நமக்கு சொல்லுது. யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்கிற உண்மையை நீதியை யாருக்கும் பயப்படாம இந்த வேதம் நமக்கு என்ன செய்யுது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியாக இந்த வேதம் இந்த தேவனுடைய மனுஷனாகிய யோபுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுது. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஒருவேளை நம்மை குறித்து பிற்காலத்தில் ஏதாவது ஒன்று எழுதப்பட்டால் நம்மை குறித்து எப்படி எழுதுவாங்க, நம்மை குறித்து எப்படி சொல்லுவாங்க, நம்மை குறித்து எப்படியெல்லாம் விளக்குவாங்க, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஒரு கணவன் மனைவியை குறித்து இந்த வேதம் சொல்லுது. ஒரு கணவன் மனைவியை குறித்து ஒரு குடும்பத்தை குறித்து இந்த வேதம் சொல்லுது. எப்படி சொல்லுது அவங்கள பத்தி? அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லுது. அவங்கள பத்தி நல்லா சொல்லுதா தப்பா சொல்லுதா வேதம்? அதையும் நமக்கு வேதம் என்ன செய்து சொல்லுது. அவங்க பேதுரு விட்ட ஞானஸ்தானம் எடுத்தவங்க. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு? பேதுரு. அவர்கள் அந்யோன்ய ஐக்கியத்தில் தான் இருந்தாங்க. அற்பம் விற்கிறதுல கலந்து கொண்டாங்க. அவர்கள் ஐக்கியத்தோடு தேவ ஜனங்களோடு இருந்தாங்க. எல்லாரும் விற்கும் போது இவங்களும் போய் என்ன செஞ்சாங்க? சொத்தை வித்தாங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, சாத்தான் அவர்கள் இருதயத்தை நிரப்பத்தக்கதாக
தங்கள் இருதயத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இதையும் வேதம் தான் நமக்கு என்ன செய்து சொல்லுகிறது. இதையும் வேதம் தான் சொல்லுது. இன்னொரு மனிதனை குறித்து பைபிள் சொல்லுது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறது. அந்த மனுஷன் தேமா என்பவன். இந்த தேமாவை குறித்து இப்படி போட்டிருக்கு, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இப்பொழுது போனதுக்கான காரணம் இங்கே சொல்லியிருக்கு, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு. பரலோகத்துக்காக வந்தவன், ஊழியத்துக்கு வந்தவன், பவுலோடு ஊழியத்தை செய்தவன், பவுலோடு பல ஊர்களில் பிரயாணம் பண்ணினவன், ஊழியத்தில் ஆரம்பத்தில் உற்சாகமாக வந்தாள். ஆனால் இப்போ நாளடைவில் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை விட்டு இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு பவுலையும் ஊழியத்தையும் இயேசுவையும் அந்த மேலான பரலோக பாக்கியத்தையும் விட்டு இப்போ எங்கே போனான்னு எழுதியிருக்கு பாருங்க. அவர்கள் உன்னதமான தேவனுடைய அன்பை விட்டே போனான் அப்படின்னு எழுதியிருக்கு. இதுதான் இந்த வேதத்தினுடைய சிறப்பான ஒன்று. தாவீது செய்த பல நல்ல காரியத்தையும் இது எழுதுது, அவன் செய்த பாவத்தையும் இது எழுதுது. ஒவ்வொருவரும் செய்த நல்ல காரியத்தையும் இந்த வேதம் எழுதுது, ஒவ்வொருவரும் செய்த தீமையான காரியத்தையும் இது எழுதுது. ஆனால் யோபுவை குறித்து இந்த வேதம் என்ன எழுது தெரியுமா? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனா இருந்தான். உண்மையாகவே நீங்களும் நானும் இந்த யோபுவின் சரித்திரத்தை படிக்கும்போது எல்லா நிலைமையிலையும் அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு போதிக்கப்படுகிறோம். இஸ்ரவேலுடைய பிரயாணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சமதளத்தில் அவர்கள் வரவில்லை, சமதளமான இடத்தில் அவர்கள் இல்லை. ஆற்றை கடந்தார்கள்னு போட்டிருக்கோம், வனாந்தரத்தை கடந்தாங்கன்னு போட்டிருக்கோம், பள்ளத்தாக்கை கடந்தாங்கன்னு போட்டிருக்கோம், மலையை கடந்தாங்கன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய ஜீவியத்தில் இது எல்லாமே நடக்கும். வனாந்தரம் வரும், பள்ளத்தாக்கு வரும், மழை வரும், மேடு வரும், பள்ளம் வரும். இவைகள் எல்லாம் வந்த போதும் கிறிஸ்துவின் அன்பை மட்டும் விட்டுவிடாமல் அவரை பற்றி கொள்ளும்படி நாம் வேதத்திலிருந்து போதிக்கப்படுகிறோம். இந்த வேதத்தின் சாட்சி யோபுவுக்கு இருந்தது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணம் பண்ணி எப்படியாவது உமக்கு பிரியமாய் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். யோபுவினுடைய 2வது சாட்சி குறித்து யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. இதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், யோபுவின் எல்லா காரியத்தையும் கர்த்தர் கண்டார். யோபுவின் எல்லா நடவடிக்கையையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். யோபுவின் எல்லா காரியத்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருந்தார். அதனால தான் அவர் பார்த்துட்டு சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை பார்த்து இப்படி சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல பூமியிலே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரையும் நான் பார்த்தேன், ஆனால் அவனை மாதிரி பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு மனுஷனை குறித்ததான சாட்சி அங்கே இருக்கிறத படிக்கிறோம். எபிரேயர் 11:5 நம்ம படிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று
அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது யாருடைய சாட்சி இது? ஏனோக்கின் சாட்சி. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனால் சாட்சி பெற்றான். எப்படி? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தரின் சாட்சி பெரியது. 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே ஒரு வசனம் போட்டிருக்கல. 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே ஒரு வசனம் இருக்கு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அடுத்து ஒன்று போட்டிருக்கு பாருங்க. இது யாருடைய சாட்சி? கர்த்தருடைய சாட்சி. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாக இருக்கிறது. உண்மையாகவே உங்களை என்னையும் தினந்தோறும் தேவன் பார்க்கிறார் என்ற உணர்வு நமக்கு தேவை. ஆண்டவர் என்னை தினந்தோறும் பார்க்கிறார் என்ற உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தினந்தோறும் தேவை. அப்படி அந்த உணர்வு இருந்தால்தான் ஆண்டவர் என்னை காண்கிறார், அவர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும் என்று நல்ல சாட்சி சொல்லணும். கர்த்தர் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். ஒரு இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணுவார். இயேசு பிரசங்கம் பண்ண உடனே ஜனங்கள்லாம் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உண்மையானது அல்ல. நம்மை குறித்து நம்ம சாட்சி சொன்னோம்னா எப்படி இருக்கும்? நம்மை குறித்து நம்ம சாட்சி சொன்னோம்னா மனிதனுடைய சாட்சி இருக்கு பாருங்க. நம்மை குறித்து நம்மளே சொல்றது, நம்மை குறித்து நம்மே சொல்ற சாட்சி இருக்கு பாருங்க. இயேசு ஒரு நாள் அப்படி சொன்னாராம். இயேசுவை குறித்தே இப்படி குற்றம் சாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? பரிசேயர் அன்னைக்கு இயேசுவை குறித்து இப்படி குற்றம் சாட்டினாங்க. எப்படி தெரியுமா? உன் சாட்சியை நீனே சொன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். நான் உன் சாட்சி உண்மையானது அல்ல என்று உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவரும் சத்தியம் உள்ளவருமாகிய அவரையே இந்த உலகம் குற்றஞ்சாட்டினதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். வேதம் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பைபிளில் உள்ள ஒரு பேர் வச்சிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அனுதின வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமானது. யோபுவுக்கு வேதம் நல்ல சாட்சி சொன்னுச்சு. யோபுவுக்கு கர்த்தர் நல்ல சாட்சி சொல்றாரு. யோபுவுக்கு இன்னொரு சாட்சி பைபிள்ல இருக்கு. அது 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கு. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கிறோம். சாத்தானுடைய சாட்சி. கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? இந்த இடத்துல பிசாசு தேவனிடத்துல போய் யோபுவை பத்தி சொல்றான். பிசாசு யோபுவை குறித்து தேவனிடத்துல போய் சொல்லுகிறான். அவன் சொல்ற காரியம் என்ன? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அவன். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். பாருங்க, நாம எந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறோம்னு தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். பிசாசுக்கு தெரியுமா நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா இல்லையான்றது? பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு முறை பவுல் எபேசு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போறாரு. எல்லாரும் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பவுல் ஊழியத்துக்கு போறாரு எபேசு பட்டணத்துக்கு. அங்க போய் இயேசுவின் நாமத்தினால அநேக ஊழியத்தை செய்து பிசாசுகளை துரத்தி அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கி அநேகருக்கு அற்புதங்களை செய்து அந்த ஊர்ல ஊழியம் செய்கிறாரு.
அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தான், பிரதான ஆசாரியனாக ஸ்கேவான்னு ஒருத்தர் இருந்தான். அவனுடைய 7 குமாரர் இருந்தாங்களாம். அந்த 7 குமாரரும் மந்திர வித்தை செய்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க பவுலுடைய ஊழியத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதே இயேசுவை நம்மளும் என்ன செய்வோம், சொல்லுவோம். இந்த இயேசுவை சொன்னாதான் பிசாசுலாம் ஓடுதுல, நம்மளும் இந்த இயேசுவை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் பிசாசெல்லாம் போகட்டும் அப்படின்னு அந்த மந்திரவாதிகள் சொன்னாங்களாம். எங்கே போட்டிருக்குன்னா 13 இருந்து போட்டிருக்கு. 13, 14, 15 ஆகிய வசனங்களில் நம்ம படித்தோம்னா அதை குறித்து தெரியும். ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்து வந்தாங்க. இப்போ ஒரு பிசாசு என்ன பண்ணுச்சான், அதுக்கு அடுத்த வசனம் 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அப்படின்னு அங்க போட்டிருக்கு. இந்த மந்திரவாதிங்க இவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசு விரட்டுறாங்க. பிசாசு விரட்டுறவங்க யாரு, மந்திரவாதிங்க. உடனே அந்த பிசாசு வாயை திறந்து பேசுதான், இயேசுவையும் எனக்கு தெரியும், பவுலையும் தெரியும், நீங்க யாரா அப்படின்னு கேட்டுச்சான். எனவே நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம், நம்மை குறித்து தேவனுக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு நம்மை குறித்து ஓரளவாச்சும் என்ன செய்யும், தெரியும். எனவே பிசாசுக்கு முன்னாடி நாம நல்ல சாட்சி உடையவர்களா என்ன செய்யணும், இருக்கணும். யோபுவை ஆராய்ந்து பார்த்தான் பிசாசு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான். இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்றான், யோபு உமக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் யோபுவின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். யோபு உமக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன், உமக்கு பயந்து வாழுகிற மனுஷன். இன்னைக்கு நம்மை குறித்து பிசாசு போய் இயேசு கிட்ட சொல்லுச்சுன்னா என்ன சொல்லும், ஏமா ஐயா நம்ம பத்தி பிசாசு போய் கர்த்தர்கிட்ட சொல்லுச்சுன்னா எப்படி சொல்லும், ஆண்டவரே உமக்கு அப்பப்போ பயந்து நடப்பேன், நான் சொல்றதையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லுமா, நான் சொல்றதையும் கேட்பேன் நீ சொல்றதையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லுமா, என்ன சொல்லும்? இங்க உட்கார்ந்துருக்கிற நம்மை நாமே யோசிச்சு பார்ப்போம், நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். அவன் நான் சொல்றதையும் கேட்பேன், நீங்க சொல்றதையும் கேட்பேன், உங்களுடைய வேதத்தையும் படிப்பேன், நான் என்னென்ன சொல்றேனோ அதையும் கேட்பேன். இப்படி பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை மட்டும்தான் அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லுமா? நம்மை நாமே யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். பிசாசின் சாட்சி இயேசுவிடத்தில் ஒரு நாள் வந்தது, இயேசுவை ஒரு நாள் பார்த்தது. இயேசுவை பார்த்து ஒரு நாள் இப்படி சொல்லுது. ஒரு இடத்துல ஒரு ஜெபம் பண்ண போறாரு. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஒரு சர்ச்சுக்கு போறாரு, ஒரு ஆலயத்துக்கு போறாரு. அந்த ஆலயத்தில் போய் அவர் ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒருத்தனுக்குள்ள பிசாசு இருக்கு. அந்த பிசாசு எழும்பி இப்படி சொல்லுது, ஐயோ நசரேனா இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், நீர் இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய. இப்போ இந்த பிசாசுக்கு இயேசுவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இயேசுவை பார்த்தோன்னு என்ன தெரியுமா சொல்லுது, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்படின்னு. பிசாசை பத்தி நல்லா தெரிந்து கொண்டு, இயேசுவை பத்தி நல்லா தெரிந்து கொண்ட பிசாசு இங்க இருக்கிற நம்ம எல்லாரையும் குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்மை குறித்து எல்லாரையும் குறித்து என்ன செஞ்சிருக்கோம், அது தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த பிசாசு ஆண்டவரிடத்துல போய் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். இவன் இருக்கான், அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கான், அவன் எப்படிப்பட்டவன், உமக்கு பயந்து நடக்கிறவன், உமக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவன், உம்முடைய காரியங்களை அவன் செய்கிறவன், உமக்கு எது சித்தமோ அதை மட்டும் செய்வான் என்று சொல்லி நம்மை குறித்து பிசாசு தேவனிடத்துல போய் நல்ல சாட்சியை என்ன செய்யணும், சொல்ல வேண்டியது அவசியமானது. நம்மை குறித்து நல்ல சாட்சியை சொல்லணும். அதற்கு நம்முடைய ஜீவியம் பொருத்தமுள்ளதா இருக்க வேண்டியது அவசியமானது. எப்படியாவது பிசாசு இருக்கான் பாருங்க, நம்முடைய சாட்சியை கெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை புறம் செய்வேன். நம்முடைய சாட்சியை கெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் சாத்தான் செய்வேன்.
எப்பாடுபட்டாவது எப்படி கஷ்டப்பட்டாவது பிசாசுக்கு முன்னாடி நம்முடைய நல்ல சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. நம்முடைய நல்ல சாட்சியை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. ஒரு அம்மா இப்படி சொல்லும், எப்படியாவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினால வாயால் ஏதாவது ஒன்று பேசிடுறேன், மனம் பதறி எதையாவது ஒன்று சொல்லிடுறேன், ஏதாவது ஒரு பாவம் செய்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிப்புடுறேன், எப்படியாவது இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பேச வச்சுப்படுறாங்க, பிள்ளைகள் ஏதாவது ஒன்று பேச வச்சுப்படுறாங்க, மாமியா ஏதாவது ஒன்று பேச வச்சுப்படுது, மருமக ஏதாவது ஒன்று பேச வச்சுப்படுது. எப்படியாவது நான் இந்த மாதிரி தவறுவதற்கான பல காரியங்களை பிசாசு எப்படியாவது செஞ்சிடறான் பாஸ்டர் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சாட்சியாக இருப்பது என்பது கடினமான காரியம், அது லேசான காரியம் அல்ல, அது கடினமான காரியம். தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் நாம் சாட்சி உள்ளவர்களாய் நிச்சயமாக இருக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த பலிபீடத்தில் எடுக்கிற அந்த சாம்பல் இருக்கு பாருங்க, அந்த சாம்பலை எத்தனை இடத்துல கொட்டணும்? பலிபீடத்தில் எரிக்கப்படுகிற சாம்பல் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலி செலுத்த வருவாங்க. இப்படி பலியை கொண்டு வருகிறவங்க அந்த பலி மிருகத்தை கொன்று தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டித்து அதை இந்த பலிபீடத்தின் மேலே வைப்பாங்க. இந்த பலிபீடம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னா 5 முழ நீளம், 5 முழ அகலம், 3 முழ உயரம், இவ்வளவு பெருசாக இருக்கும். ஒரு மாடை வெட்டி அப்படியே அது மேலே என்ன செய்யலாம்? வைக்கலாம். அவ்வளவு பெருசாக இருக்கும் அந்த பலிபீடம். இந்த பலிபீடத்துக்கு நடுவில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடை மாதிரி இருக்கும். இந்த சல்லடையில் எரிகிற சாம்பல் பூரா, அக்கினியில் எரிகிற சாம்பல் பூரா அந்த சல்லடையில் வந்து தேங்கும். இந்த சல்லடையில் அந்த சாம்பலை பூரா எடுக்கணும். அப்படி எடுக்கப்பட்ட அந்த சாம்பல் எங்கெங்கே கொட்டணும்னு பைபிளில் போட்டிருக்கு. லேவியராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். லேவியராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 9ஆம் வசனத்தை பாருங்க. சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும், அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் சல்லடத்தை அறையிலே போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து, அந்த பைபிளில் அப்படியே ஒரு அந்த வசனத்தை மட்டும் அப்படியே ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. எங்கெங்கே கொட்டணும்னு போட்டிருக்கு பாருங்க. எங்கெங்கே கொட்டணும்? 1, பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி அப்படின்னு போட்டிருக்கும். முதல்ல கொட்ட வேண்டிய இடம் என்ன இடம்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பலிபீடத்துக்கு பக்கத்திலே அந்த சாம்பலை கொட்டணும். அடுத்த வசனத்தில் இதுக்கு இடையில ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தன் வஸ்திரங்களை கலட்டி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்தில் கொண்டு போய் கொட்ட கடவன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு கேள்வி, இந்த சாம்பலை எடுத்து எத்தனை இடத்துல கொட்டணும் சொல்லுங்க ஐயா. பிரதர், தம்பி சொல்லியா? எத்தனை இடத்துல கொட்டணும்? 2 இடத்துல கொட்டணும். ஒரு இடம் எது? பலிபீடத்துக்கு பக்கத்திலேயே கொட்டணும். இன்னொரு இடம் எது? பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான இடத்துல கொட்டணும். பாளையம் என்பது என்ன? இங்க போட்டிருக்க, பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கொட்டணுமா, சுத்தமான இடத்துல போய் கொட்டணுமா? பாளையம் என்பது என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் போட்டு தங்கின இடத்துக்கு தான் பாளையம்னு பேரு. டக்குன்னு ஒரு சாம்பலை எடுக்கணும், அதுக்கு பக்கத்தில் கொட்டணும், அடுத்து போகணும், ஆசாரியன் போய் வேற ட்ரெஸ் மாற்றணும், அந்த வஸ்திரங்களை கலட்டி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே
சுத்தமான இடத்துல கொட்டணும்னு போட்டிருக்கு. பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டுமானால் 6 மைல் அவன் நடந்து போகணும். எத்தனை மைல் நடக்கணும்? 6 மைல் நடக்கணும். ஏறத்தாழ 8-9 கிலோமீட்டர் நடக்கணும். அவ்வளவு தூரமான இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் போட்டு தங்கி இருப்பாங்க. இப்போ அந்த பாளையத்துக்கு புறம்பே போகணும்னா, ஊருக்கு அவுட்டரில் என்ன செய்யணும் போகணும்னா 6 மைல் அவங்க சுற்று வட்டாரத்தில் அவங்க பூரா தங்கி இருப்பாங்க. அது வரைக்கும் இவர் அதை என்ன செய்யணும்? கொண்டு போகணும். இது எதை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, இந்த சாம்பல் இருக்கு பாருங்க, இந்த சாம்பல் தான் ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரித்தார் என்பதற்கான அடையாளம். அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான அடையாளம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் மரித்த ஒருவரை எரிப்பதற்காக கொண்டு போவாங்க. அப்படி எரித்து முடித்த உடனே அந்த சாம்பலை என்ன செய்வாங்க? கொஞ்சம் வாங்குவாங்க. அந்த சாம்பலை வாங்கிட்டு அவங்களுடைய நம்பிக்கையின்படி ஆற்றுலையோ சமுத்திரத்திலேயோ எங்கேயாவது போய் கலக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? அந்த சாம்பலை ஊராக கொண்டு போவாங்க. அந்த சாம்பல் தான் என்ன, அவங்க என்ன நம்பிக்கை நம்புகிறாங்க? இந்த சாம்பலை கொண்டு போய் அங்கே போய் விட்டாச்சுன்னா அப்படியே அவரை பரலோகத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? சேர்த்துரும்னு அவங்க நம்புகிறாங்க. அதுதான் அவங்க நம்பிக்கை. ஆனால் இந்த சாம்பலை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. ஏன் அங்கே கொட்ட வேண்டும்? இங்கே ஏன் கொட்டணும், அங்கே ஏன் கொட்டணும் அப்படின்னா, இந்த சாம்பல் கூடாரத்துக்குள்ளே வருகிறவர்களுக்கெல்லாம் சாட்சி. தேவன் இந்த பலியை அங்கீகரித்து கொண்டார் என்பதற்கான சாட்சி இந்த சாம்பல். பாளையத்துக்கு புறம்பே என்பது உலகத்தை குறிக்கும். உலகத்திலே உள்ள புறஜாதி மக்களை குறிக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்பதற்கு உலக ஜனங்களுடைய சாட்சி. தேவ ஜனங்கள் கூடாரத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய சாட்சி. உள்ளே கொட்டணும் அந்த சாம்பலை. இன்னொன்று, சாம்பலை எடுத்து வெளியே கொட்டணும். அது உலக ஜனங்களுடைய சாட்சி அது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த 2 இடத்துல நமக்கு சாட்சி இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த 2 மக்களோடு நாம் வாழ்கிறோம். இந்த 2 மக்களும் நம்மை பார்க்குறாங்க. யார் யார் நம்மை பார்க்கறது? ஆலயத்துக்குள்ளே வருகிற எல்லாரும் நம்மளை என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்கிறவர்களும் நம்மை பார்க்குறாங்க. அங்கேயும் நமக்கு நல்ல சாட்சி வேணும், இங்கேயும் நமக்கு நல்ல சாட்சி வேணும். எனவே தான் இந்த சாம்பலை எடுத்து உள்ளேயும் கொட்ட சொல்லியிருக்காரு, வெளியவும் கொட்டுங்க என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் பிசாசு எப்படியாவது நம்ம சாட்சியை கெடுக்கணும்னு நினைப்பான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது மட்டுமே நீங்கள் எருசலேமிலேயும் சமாரியாவிலேயும் யூதேயாவிலேயும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 போட்டிருக்கு. சாட்சிகளாய் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல தொடர்பு இருக்கணும். தேவனுடைய ஆவியால் நிரம்பினவங்களா இருக்கணும், வசனத்தால் நிரம்பினவங்களா இருக்கணும். இது இல்லாமல் அவர்களால் சாட்சியாய் நிச்சயமாய் இருக்க முடியாது. இருக்க வேண்டும் என்று விரும்பினால் தேவனோடும் தேவாவியோடும் தேவ சபையோடும் வசனத்தோடும் ஜெபத்தோடும் எப்போதும் நிரம்பி இருந்தவர்களாய் இருந்தால்தான் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. 4வது சாட்சி யோபு 2:9 வரலாம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். மனைவி கணவரை பார்த்து கொண்டே இருக்கிறாள், கணவன் மனைவியை பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த மனைவி கணவன்கிட்ட இப்படி சொல்றா பாருங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. உண்மையாகவே இந்த யோபுவின் மனைவியை போன்ற ஒரு சாட்சியை நாம் எல்லாரும் பெறுவது எவ்வளவு பாக்கியமானது. கணவர்கள் எல்லாரும் மனைவியினத்திலே நல்ல சாட்சியை பெறுவது சாதாரணமான விஷயம் அல்ல. நல்ல சாட்சியை பெறுவது என்பது
சாதாரணமான விஷயம் அல்ல. எத்தனை பேருடைய மனைவிமார் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவாங்க? நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டுமானால் நாம் அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? நல்ல சாட்சி உடையவங்களா இருக்கணும். நல்ல சாட்சி உடையவங்களா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும்னா நாம் நல்ல சாட்சி உடையவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்கள் ஒருவேளை டிவியில் வர்ற தொடர்களை வரிசையாக கவனிக்கிறவங்களாக இருந்தால், கவனித்து பார்க்குறவங்களாக இருந்தால், உங்கள் பிள்ளைகளை டிவி பார்க்காதீங்கன்னு உங்களால் சொல்லவே முடியாது. நீங்கள் எப்போதும் செல்ஃபோனில் நீங்கள் பல காரியங்களை பார்க்குறவங்களா இருந்தால், உங்கள் பிள்ளைகளை அதை பார்க்காதீங்கன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்ல முடியாது உங்களால். நம்முடைய சாட்சியினுடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய வீட்டில் இருக்கிற மனைவி, நம்முடைய வீட்டில் இருக்கிற கணவர், நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்பாக நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபுவை பார்த்து கொண்டே இருந்தது அந்த மனைவி. ஒரு நாள் இப்படி வந்து சொல்லுச்சு, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ என்று சொல்லி, உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ என்று சொல்லி மனைவி கணவனை பார்த்து சொல்லிச்சு. அப்படின்னு சொன்னால் மனைவி ஒரு நல்ல சாட்சி என்ன செய்து அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அருமையான சகோதரரே, அருமையான தம்பி, திருமணம் முடித்தவங்க, ஐயா, நம்முடைய மனைவி நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லத்தக்க அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் அவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்களில் எல்லா காரியத்திலையும் அவங்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கணும். வேதத்தை வாசிப்பது, ஜபிப்பது, ஆலயத்துக்கு போவது, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது, இவைகள் எல்லாவற்றிலேயும் அவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கணும். பொதுவாக தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் முன்மாதிரியாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் தேவனை பின்பற்றி வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய முன்மாதிரி தான் அவர்களுக்கு பெஸ்டானது. உங்களுடைய சாட்சியான வாழ்வு தான் அவர்களை முன்னேக்கி சொல்லும்படி அவர்களை கொண்டு வரும். எங்கள் அம்மா மாதிரி நான் இல்லை. பொதுவாக அவங்க ஒரு விசுவாசியாக இருந்தாலும் எப்பொழுதும் 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பல முறை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அவங்க ஒரு பாஸ்டர் கிடையாது, அவங்க ஊழியம் செய்கிறவர்கள் கிடையாது. விசுவாசியாக இருந்த அவங்க ஒவ்வொரு காலையிலையும் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறத நான் சின்ன பையனாக இருக்கும்போதே பார்த்துருக்கேன். நான் அவங்களுடைய விசுவாசம்தான் என்னை இந்த ஊழியத்தில் அதிகமாய் கொண்டு வந்தது. அதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆகவே பிள்ளைகளை உடைய பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், எதிர்பார்த்தா அவர்களுக்கு முன்பாக நல்ல சாட்சியுடையவர்களாக இருங்க. அவர்களுக்கு முன்பாக நற்சாட்சியுடையவர்களாக இருந்தால் நிச்சயமாய் போதனையின்றி அவர்களுமே உங்களுடைய அடிச்சுவடுகளை அவர்கள் நிச்சயமாய் பின்பற்றி வந்து தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றுவர்களாக இருப்பார்கள். கடைசி குறிப்பாக யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. இது யார் சொன்னது அப்படின்னா, தேமானியனாகிய எலிப்பாஸ். இவன் யோபுவினுடைய நண்பன். 3 நண்பர்கள் வருவாங்க. யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். தேமானியனாகிய எலிப்பாஸ் என்பவன் யோபுவிடத்தில் வந்து இப்படி சொல்லுகிறான், நீர் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், உம்முடைய தேவ பக்தி உறுதியாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், உம்முடைய வழிகளின் உத்தமம் உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி யோபுவிடத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறதை கவனிக்கிறோம். நம்மை குறித்து நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். யோபுவின் நண்பனாகிய தேமானியனாகிய எலிப்பாஸ் என்பவன் வந்து அவனுடைய பக்தியும் அவனுடைய நம்பிக்கையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து ஒரு நல்ல சாட்சியை இந்த இடத்துல சொல்லுவதை நாம் படிக்கிறோம். எனவே நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். இவன் தேவனுக்கு பிரியமானவங்க, இவங்க கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவாங்க, இவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க, இவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாங்க என்று தேவனை குறித்ததான பக்தியுடைய ஒரு நல்ல வாழ்க்கையை குறித்ததான சாட்சி நாம் எல்லாருக்கும் அவசியமானது. இப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்கள் தான்
ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிருப்பாங்க. தேவனுடைய புஸ்தகத்திலே, ஞாபக புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டுமானால் இந்த 5 வட்டாரத்திலே நமக்கு நல்ல சாட்சி இருக்கணும். நம்மை குறித்து வேதம் நல்ல சாட்சி சொல்லணும், ஆண்டவர் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். மூன்றாவதாக நம்மை குறித்து பிசாசு நல்ல சாட்சி சொல்லணும், மனைவி நல்ல சாட்சி சொல்லணும், கணவர் நல்ல சாட்சி சொல்லணும், பிள்ளைகள் நல்ல சாட்சி சொல்லணும். நம்மை குறித்து நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள் நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சியை சொல்லணும். எனவே பைபிளில் சொல்லப்பட்டபடி அந்த பாக்கியத்தை, பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த உலகத்தில் நாம் வாழும்போதே நல்ல சாட்சியுடையவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக, உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அப்படியே எங்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை விட சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த யோபுவின் வாழ்க்கையை குறித்து நாங்கள் இப்பொழுது சிந்தித்தோம். ஆண்டவரே, அந்த யோபுவின் ஜீவியத்திலே பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அவன் அனுபவித்தாலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இந்த யோபுவின் ஜீவியம் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே பேசப்படத்தக்க அளவிற்கு எடுத்துக்காட்டாய் இருப்பதை நாங்கள் அறிந்து யோபுவிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்து தன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்தாலும் உம்மை விட்டு பிரியாம, உமக்கு விரோதமான எந்த காரியத்தையும் செய்யாம உம்முடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த யோபுவின் வாழ்க்கையை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம், சிந்தித்து பார்க்கிறோம். எங்க வாழ்க்கையையும் இப்பொழுது நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எவ்வளவு நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து இந்த வேளையிலேயும் உம்முடைய சமூகத்திலே எங்களை முன்னிறுத்தி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யோபுவை கவனித்தது போல எங்களையும் தினந்தோறும் நீர் கவனிக்கிறீர். யோபுவை குறித்து ஒரு நல்ல சாட்சியை பிசாசிடத்திலே நீர் சொன்னீர். என் தாசனாகிய தாவீதின் மேல், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சாட்சி கொடுத்தீரப்பா. அந்த சாட்சி போல என் ஜீவியம் இருக்கணுமே ஆண்டவரே. என்னை குறித்து ஒரு நல்ல சாட்சியை நீர் சொல்லணுமே ஆண்டவரே. என்னை குறித்து ஒரு நல்ல சாட்சியை நீர் சொல்லணுமே ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல சாட்சியுள்ள ஜீவியம் வேணும். விரும்புகிறவங்க, வாஞ்சிக்கிறவங்க உங்க வலது கரத்தை ஆண்டவர் நோக்கி பார்த்து உயர்த்தி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் வேணும் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் என் வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் என் ஜீவியத்துல வேண்டாம் ஆண்டவரே. இன்றோடு நான் அதை விட்டு விடுகிறேன், இன்றோடு அதை நான் ஒழித்து விடுகிறேன். நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுகிற அந்த பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எனக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. யோபுவை போல வேதத்தின் சாட்சி, கர்த்தரின் சாட்சி, பிசாசின் சாட்சி, மனைவியின் சாட்சி, நண்பனின் சாட்சி, இப்படிப்பட்ட சாட்சியோடு வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷனை போல நானும் உம்முடைய சித்தம் செய்து இந்த உலகத்திலேயும் சபையிலேயும் எல்லாருக்கும் முன்பாக உமக்கு சாட்சியாய் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. என்னை கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு பிரியமாய் வாழும்படி உம்முடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை அங்கீகரித்துக் கொள்ளும். உமக்கு பிரியமாய் வாழ
உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் கிறுக்கி போடப்படாதபடிக்கு ஆண்டவரே பாதுகாக்கப்படுவதற்கு நீர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே நாம் முழங்கால் படியிடலாம். மற்றவர்கள் அப்படி கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மற்றவங்க அப்படியே வரிசையாக முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொள்ளலாம். எல்லாரும் முடிஞ்சவங்க அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாக